السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொடர்ந்தும் நடைபெற்று வரக்கூடிய எங்களுடைய தஜ்வீத் தொகுப்பில் நேற்றைய தினம் நாம் கல்கலாவுடைய சட்டத்தை மிக தெளிவாக பார்த்திருந்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பாடம் மிக முக்கியமான ஒரு தலைப்பு, மத்துடைய சட்டங்கள். மத்து என்று சொன்னால் நீட்டுதல். குர்ஆனில் எங்கெல்லாம் நாங்கள் நீட்டி ஓத வேண்டும் என்பதற்கு பிரத்யோகமான ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்வது குர்ஆனில் எந்தெந்த இடங்களில் நாங்கள் நீட்டி ஓத வேண்டும் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு மிக பிரயோசனமானதாகும். உண்மையில் இந்த மத்துடைய சட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் நீட்டுகின்ற சில இடங்களை எந்த அளவுக்கு நீட்ட வேண்டுமோ அந்த அளவை தாண்டி நீட்டுவதை பார்க்கிறோம். அதே நேரம் மிகவுமே நீட்ட வேண்டிய இடங்களை மிக குறைத்து நீட்டி ஓதுவதை பார்க்கிறோம். இந்த ரெண்டுமே பிழை. எந்த அளவு நீட்ட வேண்டும் என்று சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுதான் நாங்கள் குர்ஆனில் அந்த எழுத்துக்கள் வருகின்ற பொழுது நீட்ட வேண்டும். எனவே அதற்கான சட்டம், இந்த மத்துடைய சட்டம் நிறைய பிரிவுகளை கொண்டிருக்கிறது. எந்தெந்த இடங்களில் எத்தனை ஹரக்கத்துகள் நீட்ட வேண்டுமே. எனவே அதை நாம் ஒரே வகுப்பில் பார்த்து முடித்து விட முடியாது. அதனால் ஒவ்வொரு வகுப்பாக, கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதன் ஒவ்வொரு பிரிவுகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு குர்ஆனில் எந்தெந்த இடங்களில் நாம் அளவோடு நீட்ட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, நீங்க எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கென்று எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் தான் அந்த சட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் மத்துடைய எழுத்துக்கள் மொத்தம் 3. மத்துடைய எழுத்துக்கள் மொத்தம் 3. முதலாவது எழுத்து வாவு, இரண்டாவது எழுத்து அலிஃப், மூணாவது எழுத்து யா. இத ஒரே அடியாக சொல்வதாக இருந்தால் வாய் என்று சொல்லுவாங்க. வாய். இதை நினைப்பு வச்சுக்க. வாவு, அலிஃப், யா. இது 3 தான் மத்துடைய எழுத்துக்கள். இந்த 3 குர்ஆனில் வருகின்ற பொழுது நாம் நீட்டி ஓத வேண்டும். ஆனால் இந்த 3 எழுத்துக்களும் மத்துடைய எழுத்துக்கள் தான் என்று அடையாளப்படுத்துவதற்கு 3 விஷயம் இருக்கு. முதலாவது விஷயம், வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து லம்மத்து செய்யப்பட்டிருக்க வேண்டும். அலிஃபுக்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்தஹ் செய்யப்பட்டிருக்க வேண்டும். யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து கசர் செய்யப்பட்டிருக்கும். இந்த 3 நிலைகளில் இந்த எழுத்து வந்தால்தான் இது மத்துடைய எழுத்து. இப்ப உதாரணமா வாவு சுக்குன் பெற்று வரும், அலிஃப் சுக்குன் பெற்று வரும், யா சுக்குன் பெற்று வரும். இது சுக்குனுடைய நிலையில் யாவுக்கு முன்னால் கஸ்ரா வந்தால்தான் இது மத்துடைய எழுத்து. கஸ்ரா வரவில்லை என்றால் இது மத்துடைய எழுத்தல்ல, சாதாரண எழுத்துகளில் ஒன்றாக கருதப்படும். அலிஃபுக்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்தஹ் பெற்று வந்தால்தான் இது மத்துடைய எழுத்து. வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து லம்மத்து பெற்று வந்தால்தான் இது மத்துடைய எழுத்து. இப்ப உதாரணமாக பாருங்க, நூ ஹி ஹா. இங்க வாவு வந்தி சுக்குன் பெற்று, இந்த வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து நூ லம்மத்து பெற்றி, எனவே இது மத்துடைய எழுத்து. யா வந்திருப்பார், யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து கசர் பெற்று வந்திருக்கு, இது மத்துடைய எழுத்து. அலிஃப் வந்தி, அலிஃபுக்கு முன்னால் உள்ள எழுத்து ஹா ஃபத்தஹ் பெற்று வந்திருக்கு. எனவே இந்த 3 ஹரக்கத்தின் அடிப்படையில் தான் இது மத்துடைய எழுத்தாக குர்ஆனில் அடையாளப்படுத்தப்படும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாம் ஆரம்பமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மத்தினுடைய வகைகள், இந்த 3 எழுத்தையும் நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு மத்துடைய வகைகள். மத்து பிரதானமாக 2 வகைப்படும். அல் மத்துல் அஸ்லி, அடிப்படையான மத்து. அதுக்குள்ள பல பிரிவிரிக்கு. அடிப்படையான மத்து. 2வது அல் மத்துல் ஃபரஇ, பிரிந்த மத்து.
பிரிந்த மத். இப்படி ரெண்டு வகைக்கு அது என்னென்ன வகைங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ முதலாவது நாங்க பார்க்க போறது அடிப்படையான அல் மத்துல் அஸ்லி. மத்துல் அஸ்லி என்றா என்னென்றா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மத்துடைய எழுத்து குர்ஆனில் எங்காவது ஒரு இடத்துல வந்து இந்த மூன்று எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து குர்ஆனில் வருகின்ற பொழுது அதற்கு முன்னாலும் அதற்கு பின்னாலும், உதாரணமாக யாவெடுப்போம், இந்த யாவுக்கு பின்னாலேயோ யாவுக்கு முன்னாலேயோ ஹம்சா வரக்கூடாது, ஹம்சா வரக்கூடாது. அதே நேரம் இந்த யாவுக்கு பின்னால் உள்ள எழுத்து சுக்குன் பெற்று வரக்கூடாது. இப்படி வந்தால் இதை மத்துல் அஸ்லி, அடிப்படையான மத் என்று சொல்வார்கள். இதனை ரெண்டு ஹரக்கத் அளவுக்கு நாங்கள் நீட்ட வேண்டும். பார்க்க வேண்டியது ஹம்சா வந்திருக்கா இல்லையாங்கிறது, சுக்குன் செய்யப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத நாங்க பார்க்கணும். இப்ப உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். குர்ஆன்ல இப்ப நம்ம ஓதுற சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாமே எல்லா வசனங்களும் மத்துல் அஸ்லில முடிவது நாங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது தெரியுமே, ரப்பில் ஆலமீன. இப்ப எங்க இருக்கு மத்துடைய எழுத்து? யா, யா சுக்குன் பெற்று வந்தி. இந்த யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து கசர் வந்தி. எனவே இது மத்துடைய எழுத்துங்கிறது எங்களுக்கு தெரியும். இது மத்துடைய எழுத்துங்கிறது கண்டுபிடிச்சாச்சு, முன்னுக்கு கசர் பெற்று வந்தி. இப்ப என்ன சட்டம் சொல்லப்படுதுன்னா மத்துல் அஸ்லிக்கு, இந்த சுக்குன் செய்யப்பட்ட யா மத்துடைய எழுத்துக்கு முன்னாலோ பின்னாலோ ஹம்சா வரக்கூடாது. ஹம்சா வரல. பின்னுள்ள எழுத்து சுக்குன் பெற்று வரக்கூடாது, சுக்குனும் வரல. எனவே இப்படி மத்துடைய எழுத்து தனிமையாக வருமாக இருந்தால் இதனை ரெண்டு ஹரக்கத் அளவுக்கு நாங்கள் நீட்ட வேண்டும். அதனால்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம், ரஹீம் ரஹீமி என்றிருக்கும். இங்க சுக்குன் இல்ல, ஹம்சா இல்ல. எனவே அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். ரெண்டு ஹரக்கத் நீட்டணும். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி, கைரில் மக்லூபி அங்கேயும் வருது. மக்லூபி, வாவு மத்துடைய எழுத்து, முன்னால் உள்ள எழுத்து லம்மத்து செய்யப்பட்டி. எனவே வாவுக்கு முன்னால் லம்மு வந்தா இது மத்துடைய எழுத்துன்னு நாங்க அடையாளம் காணோம். வாவு மத்துடைய எழுத்து, பின்னால ஹம்சாவோ முன்னால ஹம்சாவோ சுக்குனோ வரல. எனவே இந்த மக்லூபிய ரெண்டு ஹரக்கத் நீட்டணும். கைரில் மக்லூபி, மக்லூபி அலைஹிம் வலத்தால்லீன். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதற்கு சொல்லப்படுவது பெயர் மத்துல் அஸ்லி, அடிப்படையான மத்து. இந்த இடங்கள் எல்லாத்திலையுமே நாங்கள் ரெண்டு ஹரக்கத்தான் நீட்டணும். அதுக்கு கூடுதலாக நீட்டுவது மக்ரூஹ், வெறுக்கத்தக்கது. எனவே இது முதலாவது பிரிவு. மத்துல் ஃபரைய நம்ம பிறகு பார்ப்போம். இந்த மத்துல் அஸ்லி விளங்கிட்டா? இது நம்ம கடு நுணுக்கமாக புரிந்து கொண்டால் தான் இது புரியும். ரைட். இந்த மத்துல் அஸ்லி மட்டும் குர்ஆன்ல மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அதுல முதலாவது பிரிவு கணியத்துக்குரிய சகோதரர்களே அல் மத்துல் பதல். மத்துல் பதல் என்னண்டா, ஒரு குர்ஆன்ல ஒரு வசனம் மத்துடைய எழுத்துக்கு முன்னால் வாவு அலிஃப் யா, இந்த மூன்றும் மத்துடைய எழுத்துன்னு நாங்க பார்த்தோம். மத்துல் அஸ்லில ஹம்சா வரக்கூடாது. ஆனா மத்துல் அஸ்லில ஒரு பிரிவு என்னன்னா ஹம்சா வாரம். எப்ப ஹம்சா வரும் என்றால் இந்த மூன்று எழுத்துக்கு முன்னாலும் ஹம்சா வரும். மத்துடைய எழுத்து இந்த மூன்று எழுத்துக்கு முன்னாலும் ஒரு சொல்லில் ஹம்சா வருமாக இருந்தால் அந்த இடங்களையும் நாங்கள் ரெண்டு ஹரக்கத் அளவுக்கு நீட்ட வேண்டும். இப்ப உதாரணம் பார்த்தா நமக்கு விளங்கும். குர்ஆன்ல ஃபஅம்மா மன் ஊத்திய, ஃபஅம்மா மன் ஊத்திய பாருங்க, எங்க வந்து மத்துடைய எழுத்து?
வாவ் சுக்குன் பெற்று வந்திருக்கி, அதற்கு முன்னால் உள்ள எழுத்து லம்மத்து பெற்று வந்திருக்கி. எனவே இது மத்துடைய எழுத்துன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன சட்டம் சொல்றாங்கன்னா, இந்த மத்துடைய எழுத்து வார எழுத்துக்கு முன்னால ஹம்சா வரணும். நான் வந்து ஹம்சா வரேன், அலிஃபுக்கு மேல ஹம்சா போட்டி. ஹம்சாவை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஒரு வசனத்தில் ஹம்சா வந்தாலும் அது ஹம்சா தான், அலிஃபுக்கு மேல ஹம்சா வந்தாலும் ஹம்சா தான். அலிஃப் தனிய வருமாக இருந்தால் மட்டும்தான் அது அலிஃப். அதே மாதிரி ஹம்சா வரக்கூடிய வடிவங்கள் இப்படி வரும் ஹம்சா குர்ஆன்ல, இப்படி வரும் ஹம்சா குர்ஆன்ல, இப்படி வரும் ஹம்சா குர்ஆன்ல. இந்த மூணையும் நாங்க ஹம்சான்னு தான் சொல்றோம், அலிஃப் என்று சொல்றல. அலிஃப் என்பது ஒரு வசனத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி அலிஃப் வருமாக இருந்தால் இது மட்டும்தான் அலிஃப். அப்படி இல்லாமல் அதன் மேல் ஹம்சா போட்டு வருமாக இருந்தால் எல்லாமே ஹம்சா. அப்ப இங்க சட்டம் சொல்கிறார்கள், ஃபஅம்மாமன் ஊத்திய, ரெண்டு ஹரக்கத் நீட்டணும். காரணம், மத்துடைய எழுத்துக்கு முன்னால் உள்ள எழுத்து ஹம்சா பெற்று வந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம், வஅம்மா மன் ஆமன, வஅம்மாமன் ஆமன. இந்த உதாரணம் ரைட். அலிஃப் வந்திரி, அலிஃபுக்கு சட்டம் முன்னால் உள்ள எழுத்து ஃபதஹ் செய்யப்படும், ஃபதஹ் வந்திரி. எனவே இது மத்துடைய எழுத்துன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு முன்னால நான் ஹம்சா வந்தி. அப்ப இவிடத்தை ரெண்டு ஹரக்கத் நீட்ட வேண்டும். வஅம்மா மன் ஆமன, ஆமன. அதே மாதிரி ஆமனு, வல்லதீன ஆமனு. அவடத்தை ரெண்டு ஹரக்கத் தான் நாங்க நீட்டணும். இதுக்கு சொல்வது மத்துல் பதல். அதே மாதிரி வயஸ்தாதல்லதீன, வயஸ்தாதல்லதீன ஆமனு. மத்துடைய எழுத்து வந்திருக்கி, முன்னுக்கு ஃபத்தஹா, அதற்கு முன்னுள்ள எழுத்து ஹம்சாவாக இருக்கும் பொழுது இந்த எழுத்தை நாங்கள் ரெண்டு ஹரக்கத் அளவுக்கு நீட்ட வேண்டும். வயஸ்தாதல்லதீன ஆமனு. இது கணியத்துக்குரிய சகோதரர்களே மத்துடைய பாடத்தில் மிக முக்கியமான ஒரு சட்டமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே இது ஒரு பிரிவு, மத்துல் பதல். அடுத்த பிரிவையும் பார்ப்போமா, அல்ல இதோட நிப்பாட்டுவோம்? நிப்பாட்டுற நல்ல. ஏனென்றா நம்ம ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கும் அடுத்தது ஹா வந்தா எப்படி ஓதணும், அதே மாதிரி மத்துல் ஃபராஇ அதுல வார பிரிவுகள் ஒவ்வொன்றையும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்த்தா தான் புரியும். எனவே இந்த ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கு படிச்சது நம்ம மத்து என்பது ரெண்டு வகைப்படும், மத்துல் அஸ்லி, மத்துல் ஃபராஇ. மத்துல் ஃபராஇ நம்ம இன்னும் பார்க்கல. மத்துல் அஸ்லி என்றால் மத்துடைய எழுத்து குர்ஆனில் எங்கேயாவது ஒரு இடத்தில் வந்து அதற்கு முன்னும் பின்னும் ஹம்சாவோ சுக்குனோ வராமல் இருந்தால் அதை ரெண்டு ஹரக்கத் அளவுக்கு நாங்கள் நீட்ட வேண்டும். அந்த மத்துல் அஸ்லில ஒரு வகைதான் மத்துல் பதல். மத்துடைய எழுத்துக்கு முன்னால் ஹம்சா வருமாக இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்தில் ரெண்டு ஹரக்கத் அளவுக்கு நீட்ட வேண்டும். எனவே அதனுடைய அடுத்த வகை, இப்ப இது மூணு பிரிவு. ஒரு பிரிவை நாங்க பார்த்திருக்கோம், மத்துல் பதல். அடுத்தது நம்ம மத்து சிலத்து சுகரா என்று ஒரு வகை இருக்கிறது, மத்துல் இவல் என்று ஒரு வகை இருக்கிறது. அந்த ரெண்டு வகை இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம். எனவே இவைகளை நீங்க குர்ஆன் ஓதும் போது அடையாளம் கண்டு மத்துடைய எழுத்து இன்னென்ன ஹரக்கத்தின் அடிப்படையில் வரும். வாவுக்கு முன்னால லம்மா வரும், அலிஃபுக்கு முன்னால ஃபத்தஹா வரும், யாவுக்கு முன்னால கஸ்ரா வரும். இப்படி வந்தால் இது மத்துடைய எழுத்துக்கள் என்பதை அடையாளம் கண்டு நாங்க ஓதி பார்க்கலாம். குர்ஆன் மத்துடைய அடையாளம் போட்டுறீங்க, மத்துடைய அடையாளம் இப்படி போட்டுறீங்க, அதே மாதிரி இப்படி போட்டுறீங்க. இப்படி மேலுக்கு ஒரு எழுத்துக்கு மேல அலிஃப் போட்டிருந்தாலோ, இப்படி மத்துடைய அடையாளம் போட்டிருந்தாலோ அதனை நாங்கள் கவனத்தில் கொண்டு ரெண்டு ஹரக்கத்தா அல்லது 4 ஹரக்கத்தா 6 ஹரக்கத்தா என்கிற அளவுக்கு நீட்டணும். நம்ம படிச்சுக்கிறது 2 ஹரக்கத். அடுத்தடுத்த சட்டங்களில் எங்க நாங்க 4 ஹரக்கத் நீட்ட வேண்டும், எங்கே 6 ஹரக்கத், அதான் மேக்சிமம். மேக்சிமம் மத்து 6 ஹரக்கத் எங்க நீட்டணுங்கிறத அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எனவே படிச்ச சட்டம் எதுக்குள்ள வருவதோ அதை ஓதி பாருங்க. ஆக நல்லது சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுல தான் நம்ம படிச்ச மத்துல் அஸ்லியினுடைய சட்டம் நிறைய வாரத்தை நீங்க பார்க்கலாம். அவடத்தை மட்டும் அந்த யாக்கு என்ன செஞ்சிப்பாங்கன்னா வேற கலர் ஒன்று கொடுத்திருப்பாங்க. தஜ்வீத் குர்ஆன்ல யாவுக்கு வேற கலர் கொடுத்து கீழுக்கு மத்தென்று போட்டு அது 2 ஹரக்கத்தான் நாங்க நீட்டவும். எனவே அதை புரிந்து கொள்வோம். அடுத்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம்.
சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.